வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. கோபி சுதாகர் ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய பல்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பதி லட்டு விவகாரம் அதை ஒரு இந்துத்துவா வெர்சஸ் ஒரு இடதுசாரிகள்ங்கிற மாதிரி இருந்தது. இந்துத்துவா உணர்வுடையவர்கள் மற்றும் இந்துத்துவா எதிர்ப்புடையவர்கள், பாஜக வெர்சஸ் நான் பாஜகங்கிற மாதிரி இருந்தது. அதையெல்லாம் உடச்சி விட்டு பிஜேபி இதெல்லாம் கிடையாது, பொதுவான மக்கள் திருப்பதி லட்டு விவகாரத்தில் இந்த அசைவம் கலந்துருக்குங்கிற விஷயத்தை எப்படி அணுகுவான் அப்படிங்கிறத பரிதாபங்களில் கோபி சுதாகர் பேசினாங்க. அந்த லட்டு குறித்து இவங்க உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அரசியல், அந்த லட்டு அரசியல், லட்டை புனிதப்படுத்துவது, லட்டில் அசைவம் கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மாடிப்படியை கழுவுறது, லட்டில் அசைவம் கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது கிறிஸ்தவ சதி என்று சொல்வது, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு பவன் கல்யாண் பண்ண பாலிடிக்ஸை கிளின்னு கிழித்து தொங்க விட்டது. அதான் நம்ம நாட்டு மக்கள் அவங்க மதம், சடங்கு, சம்பிரதாயம், கடவுள் நம்பிக்கையில் இருப்பாங்க. ஆனால் இந்த கடவுள், மதம், சாதி, சம்பிரதாயங்களை வச்சு நீ அரசியல் செஞ்சேன்னா தமிழ்நாட்டுக்காரன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். நீ ஆந்திராவில் ஏமாற்று, வட இந்தியாவில் ஏமாற்று, தமிழ்நாட்டில் இதெல்லாம் காமெடி பண்ணுறாங்க. கோபி சுதாகர் 2 பேருமே இந்து தானே, அவங்க இந்துக்கள் தானே. இப்போ நீ இந்துக்கள்னு சொல்லி தமிழ்நாட்டில் எந்த ஏமாற்று வேலையும் பண்ண முடியாது. அதனால் கோபி சுதாகர் அந்த லட்டு விவகாரத்தில் பண்ணி அது எந்த அளவுக்கு பதறி போய் அந்த வீடியோவை நீக்கணும்னு சொல்லி என்னென்ன கூத்தடிச்சாங்க பார்த்தீங்களா? இப்போ நான் ஏன் இந்த லட்டு விவகாரத்தை இப்போ சொல்கிறேன்னா, லட்டு மாதிரியே ஒரு மேட்ரு தான். மகளிர் தின பாவங்கள்னு ஒன்று பரிதாபங்கள் போட்டிருக்கிறாங்க, போய் பாருங்கள். மகளிர் தின பாவங்கள்னால் அவங்க என்ன வழக்கம் போல் அண்ணி, கொழுந்தியா, மதினி, பொண்டாட்டி, அக்கா, தங்கச்சி, இந்த பெண் ஆண் எப்படி இந்த சமுதாயம் ஒரு பெண்ணுடைய உறவு முறையை பார்க்குது, ஆணை எப்படி பார்க்குது, இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, எது உண்மையான ஆணாதிக்கம், எது உண்மையான பெண்ணியம் அப்படிங்கிறத ஒரு பெரியாரிய மார்க்சிய தத்துவ தளத்தில் இருந்து பேசாமல் நடைமுறையில் இன்றைக்கி அக்கா யார், தங்கச்சி யார், அண்ணன் யார், தம்பி யார், இன்றைக்கி இருக்க நுகர்வு கலாச்சாரம், முதலாளித்துவ சுயநல உலகத்தில் இவங்க இந்த உறவுகளையெல்லாம் எப்படி அப்பப்போ பயன்படுத்திக்கிறானுங்க, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் முன்னேற்றங்களை ஏற்றுக்கிறது, தேவையான நேரத்தில் முற்போக்கு பேசுகிறது, இதையெல்லாம் ரொம்ப போகிற போக்கில் கிண்டல் அடிக்கிறது கோபி சுதாகர் வீடியோவில் நான் கவனித்தது. இசங்கள் இருக்காது, பரப்புரை இருக்காது, கேம்பெயின் மோடு இருக்காது. பட் அழகாக இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற அடிப்பில் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஏற்கனவே மாமியார் பாவங்கள், அன்னி பாவங்கள், திருவிழா பாவங்கள், கோவில் பாவங்கள், ரம்ஜான் பாவங்கள் அப்படின்னு எல்லாமே அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதை எல்லோருமே ஏற்று ரசித்து சிரிப்பாங்க. இப்போ திருவிழா பாவங்கள் பண்ணாங்க உடனே அவங்க இந்து நடைமுறையை கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணிலாம் எதாவது பேசுனாங்கன்னா, ரம்ஜான் பாவங்கள்னு அவங்க பண்ணாங்க. எல்லா முஸ்லீம்ஸும் விழுந்து சிரித்தாங்க. அதில் மதத்தை பற்றி அவங்க எதுவும் பேசலை. அந்த மதம், குரான், ஹதீஸை பற்றிலாம் அவங்க பேசலை. இந்த ரம்ஜான் நோன்பு, இந்த பசங்க, இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் அந்த கரெக்டாக அந்த நோன்பு திறக்கிற அந்த டைம், அந்த நேரம் பசியை தூண்டக்கூடிய விஷயம், அது அந்த நேரத்தில் தண்ணி, இது நல்லா ஜாலியாக பண்ணாங்க. எல்லா முஸ்லீம் நண்பர்கள், இந்து நண்பர்கள் எல்லோரும் ரசித்தாங்க. கிறிஸ்மஸ் பாவங்கள்னு. ஸோ கோபி சுதாகருடைய இதை இந்த மதம், இந்த ஜாதி, இந்த கட்சின்னு யாரும் பார்க்கல. எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுவாங்க, எல்லா மதத்தையும் விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் தான் இந்த விமன்ஸ் டே பாவங்களில் அவங்க முக்கியமான ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. தயவுசெய்து பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த விஜய்யுடைய அரசியல், மகளிர் தினத்தில் போய் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் வருவேன், பெண்களுக்கான மகளிர் தொகையை அவங்க 1000 தந்தா, இவங்க 2000 தந்தா, நான் 2500 தருவேன், பெண்கள் தான் எல்லாம், 60 வயசு வரையும் உங்களுக்கு எல்லாம், நான் தாய் மாமன், நான் சீர் தர போகிறேன், ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு பொண்ணுக்கும் நான் தான் அண்ணன், நான் சீர் தருவேன், வரதட்சணை தருவேன், என்னென்னமோ வழக்கம் போல் சட்டத்துக்கு புறம்பா தெரிஞ்சோ தெரியாமலையோ எழுதி கொடுத்ததை உளறிட்டு போயிட்டாப்புல. சீர் கொடுத்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ பிற்போக்கான விஷயங்கிறது கூட தெரியல. சரி, அந்த அளவுக்குலாம் விஜயை நம்ம யோசிக்க முடியாது. அவர் நடித்த படங்களே அவ்வளோ பிற்போக்கான படங்கிறப்ப அவர்கிட்ட முற்போக்கான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. ஏதோ அவர் அந்த நேரத்தில் இப்போ லேடிஸை பார்த்தோன்னே கைத்தட்டு வாங்குறதுக்கு பேசிட்டு போயிட்டார். பேசு, ஊரை ஏமாத்துறதுக்கு பேசுகிற, உருட்டு, வாய் உருட்டுங்கிற மாதிரி உருட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னாங்க, பெண்கள் தினம்னா பெண்களை பாராட்டி பேசுகிறது அரசியல் மரபு தானேன்னு. ஓகே, விஜய் பண்ணிட்டு போகிறாரு. அந்த உரிமை அவருக்கு இல்லையா? உருட்டக்கூடிய உரிமை இல்லையா? ஏமாற்றக்கூடிய உரிமை இல்லையா? எப்படியும் ஜெயிக்க போகிறது இல்லைங்கனால ஜெயிச்சா அதை செய்வேன், இதை செய்வேன் என்று அடித்து விடக்கூடிய உரிமை அவருக்கு இல்லையா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. தாராளமாக அந்த உரிமையெல்லாம் அவருக்கு உண்டு. பரிதாபங்களில் கோபி சுதாகர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் வருவான், டேய் இன்னைக்கு விமன்ஸ் டேடா, பெண்கள்ரா, பெண்களுக்கு பெண்கள் தினம்டா, விமன்ஸ் டேங்கிறது உணர்வே இல்லாமல் இருக்க, போடா உமன்ஸ் டே, பெண்களை மதிங்கடா, இன்றைக்கி இந்த தினம்ங்கிறது பெண்களுக்காக, நமக்காக, சிங்கப்பெண்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அடித்து மாட்டி வருவான். ஒரு லேடி பரவாயில்லையங்க,
எங்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை தரீங்களே, விமன்ஸ் டேங்கிறத நினைவுபடுத்துறீங்களே அப்படின்ட்டு என்னங்க பண்ணுறாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க. ஒய்ஃப் என்னங்கன்னா, இல்லை ஒய்ஃபு நானும் பிரிஞ்சிருக்கோம், ஒய்ஃப் டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவள் தனியாக இருக்கிறா. பொண்ணும் என் கூட இல்லை, தனியாக இருக்கிறா. அம்மாவும் பிரச்சனை, மாமியார் வந்து அது ஏதோ வீட்டில் இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மாவையும் தனியாக வெட்டி விட்டேன். அப்போ பெத்த தாய், பெத்த பொண்ணு, கட்டின பொண்டாட்டி யாரும் உங்க கூட இல்லை, யாரும் என் கூட இல்லைங்க. ஆனால் நீ இந்த உலகத்துக்கு வந்து பெண்கள் அரசியல், பெண் முன்னேற்றம் பற்றி பேசுறியா அப்படின்னு ஒரு கிண்டல் லிஸ்ட் போகிற மாதிரி ஒரு சீனு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு காட்சியை வச்சதுக்காக கோபி சுதாகரை பாராட்டணும். ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க, விஜய் ரசிகர்களுடைய லெவல் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். போட்டு அதுவும் டிஜிட்டல்லையும் சமூக வலைதளங்களில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. பொது தளத்தில், அறிவு தளத்தில் அவங்க கிடையாது. ஆனால் அந்த டிஜிட்டல் அந்த இது அதில் தான் ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கு டைம் கிடைக்கிறப்ப அதில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கோபி சுதாகர் டிஜிட்டலில் தாக்குதல் நடத்தப்படும், விஜய் ரசிகர்லாம் சேர்ந்து நம்மளை கடித்து கொதருவாங்கங்கிறத பற்றி எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப துணிச்சலாக இப்படி ஒரு சீனை வச்சுருக்கிறாங்க. எப்போ சங்கீதா அவர்கள் விஜய் என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாரு, டைவர்ஸ் கேட்டாலும் நான் தான் அவர் மனைவி, ஸோ வாழும் உரிமை எனக்கு உண்டு, நான் ஒரு என்ஆர்ஐ சிட்டிசன், நான் ஒரு ஈழத்தமிழர், எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் வீடு வாடகை கிடைக்கிறது கூட கஷ்டம், இந்த நிலையில் புருஷ வீடும் எனக்கு இல்லைன்னா நான் நடுத்தருவில் தான் நிற்கணும்னு விஜயனுடைய மனைவி ஒரு லண்டனில் வாழ்ந்த ஒரு ஈழத்தமிழ் பெண் இப்படி கதறாங்கங்கிற அந்த செய்தி வந்து பலர் அதிர்ச்சி உற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதுவரையும் விஜய் ஆதரித்த சில கொஞ்சம் பகுத்தறிவோடு சிந்திக்கிற பல பெண் ரசிகைகள், ஆண் ரசிகர்லாம் விஜய் நான் என்னன்னா அது நீ ஒரு பொறுப்பே இல்லாத ஆளாக இருக்க, நானும் நீங்கள் செஞ்சது எல்லாத்தையும் திமுக சதின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் உன் பர்சனல் கேரக்டரே யாரை பற்றியும் கவலைப்படலை, நம்பி வந்தவங்களை கைவிடுவது ரொம்ப ஒரு எதைச்சதிகார ஒரு திமிர் பிடிச்ச போக்கு, யாரை பற்றியும் கவலைப்படாத, நீ எப்படின்னா நாட்டை காப்பாற்றுவேன்னு விஜயை நேற்று வரை ஆதரித்து வந்தவர்கள் கூட கொஞ்சம் சிந்திச்சு விலகக்கூடிய நிலை வந்திருக்கு. பலருமே பதறிக்கிட்டு விலகக்கூடிய நிலையை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ரஞ்சினி நாச்சிரியார்னு ஒருத்தவங்க ரொம்ப விஜயை பாராட்டி அப்படி போய் சேர்ந்தாங்க. அவங்களும் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக கவனத்தை ஈர்த்தவங்க தான். அவங்களே இந்த மாதிரி மனைவியை வந்து நடுத்தருவில் விடுவது, வீட்டுக்குள்ளேயே விட மறுப்பது, இதெல்லாம் எப்படி ஒரு கணவனுக்கு அழகாகவும் நீங்கள் எப்படி ஒரு தலைமை பண்புள்ள தலைவனாக இருக்க முடியும்னு அவர்களே நேற்று வரை விஜய் கட்சியில் இருந்தவர்களே, பொறுப்பில் இருந்தவங்க, ஆதரித்துக்கிட்டு இருந்தவர்கள், முரட்டு முட்டு சமூக வலைதளங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களே விலகி பதறி போடுறாங்க, இவருடைய கேரக்டரை பார்த்து பதட்டம் அடைகிறாங்க. அப்போ இந்த நிலையில் கோபி சுதாகர் வந்து விஜயோடைய தம்ப்நெயில் அந்த விஷயங்கள் எதையுமே குறிப்பிடாமல் ரொம்ப நாசுக்கா அந்த இதை பாருங்கள், ஓப்பனாக விஜயத்தான் நீ எல்லாம் மகளிர் தினம் கொண்டாடுறியே, உனக்கெல்லாம் தகுதி இருக்கா, கோபி சுதாகர் பளிச்சு சுள்ளீர்னு கேட்டிருக்கிறாங்க. எப்படி திருப்பதி லட்டு வீடியோவை அவங்க அந்த சனாதனிகளுக்கு எதிராக எடுத்து அது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு, பொதுமக்கள் அந்த வீடியோவை இந்துக்கள் பார்க்காமலே அது எவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கும். ஒன்லி முஸ்லீம்களும் கடவுள் மறுப்பாளர்கள் மட்டுமா பார்த்துருப்பாங்க. இந்து கடவுள் திருப்பதி கோயிலுக்கு போகிற எல்லாருமே அதை பார்த்து ரசித்தாங்க. ஏன்னா அதில் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசனை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை, கடவுளை பற்றி விமர்சிக்கலை, மதத்தை பற்றி விமர்சிக்கலை. உங்களுடைய நடைமுறை வழக்கம், உங்களுடைய பாணி, நீங்கள் இதை வைத்து பண்ணுகின்ற அரசியல், இதையெல்லாம் தான் அவங்க எள்ளி நகையாடி பண்ணியிருப்பாங்க. ஆச்சாரம் ஆர்த்தோடாக்ஸுங்கிற பேரில் நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க, உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுங்கிறத அம்பலப்படுத்தியிருப்பாங்க. கோபி சுதாகர் அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க, அதை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோக்கும் அந்த ஆபத்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கோபி சுதாகருடைய இந்த வீடியோ, அதாவது விஜய் என்னுடைய டைவர்ஸ், தன் மனைவியை கவனிக்காமல் இருப்பது, மனைவிக்கு டைவர்ஸ் தராமல் இழுத்தடிப்பது, மனைவியின் மீது குடும்ப வன்முறையை ஏவியது, மனைவிக்கு வாழும் உரிமையை ஆர்டிகல் 1920 மறுத்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை போகிற போக்கில் நீயெல்லாம் பெண் விடுதலை, பெண்களுக்கான மாநாடு, மகளிர் தினத்தை பற்றி பேச உனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத பொலிர்னு ஒரு லேடியை வச்சு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கோபி சுதாகருக்கு உண்மையிலே ஹாட்ஸ் ஆஃப். நம்ம உண்மையிலே கோபி சுதாகரை வந்து பாராட்டி ஆகணும். நான் கோபி சுதாகரை பல இடங்களில் இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப கலோக்கியலாகவும் மக்களுக்கான மொழியில் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு பேசுகிறாங்க. மக்கள்கிட்ட பரப்புரை செய்யலை, தங்களுடைய அறிவை காமிக்கலை, நான் இந்த கட்சிக்கு சொந்தக்காரன்னு சொல்ல, போகிற போக்கில் சமூகத்தினுடைய இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்களை ரொம்ப அழகாக சுட்டி காட்டுறாங்க. இதெல்லாம் பார் இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத போகிற போக்கில் லவ்வர்ஸ் டேஸ்லேருந்து விமன்ஸ் டேலேருந்து எல்லாரையும் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா துப்புரவு தொழிலாளர்கள் குறித்து அவங்க போட்டிருப்பாங்க. துப்புரவு தொழிலாளிகளை வந்து குப்பை போடும்போது அவங்கள பேர் சொல்லி மட்டும் கூடாமல் குப்பை எங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்களே, அதையெல்லாம் ரொம்ப அழகாக கோபி சுதாகர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா குப்பை வண்டின்னு கூட கூப்பிட மாட்டிங்களாடாங்களே, நாங்கள் மனுஷங்க தானடா, குப்பையே எடுத்து கொண்டு போய் போடுறோம், நாங்கள் எங்களுக்கு பேர் தெரியாது, எங்களை வந்து கூப்பிடும்போது குப்பை எங்கே வான்னு என்ன அர்த்தம், குப்பை வண்டிக்காரம்மா நில்லுன்னு சொல்லு, குப்பை வண்டிக்காரையா நில்லுன்னு சொல்லு, குப்பை வண்டிக்கார அண்ணே நில்லுன்னு சொல்லு, குப்பை வண்டிக்கார அக்கா நில்லுன்னு சொல்லு. ஏன் நாங்களாம் மனிதர்களே கிடையாதா, நீ போடுற குப்பையெல்லாம் நாங்கள் சுத்தப்படுத்தாட்டி நீ என்ன ஆவ,
இது ஒரு அழகான மெசேஜ் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதே போல் அந்த அந்த சிங்கார சென்னை அந்த விசில் அடிச்சுட்டு அந்த தூய்மை பணியாளர்கள் செய்கிறது, அதுலேயும் இப்போ இந்த ஓரின சேர்க்கை அந்த இப்போ குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்கிறது, பாட்டிகளை கூட விடாமல் பாலியல் வன்புணர்ச்சி, இந்த மாதிரியான செய்திகளை கூட எவ்வளோ அழகாக ஒரு பாட்டி மாதிரி இருப்பாங்க, அதை ஒருத்தன் விரித்து பார்த்துட்டு நான் கிளவிடா எண்ணி விட மாட்டேடான்னு சொல்லி அது கோபி சுதாகர் பண்ணுறது அவ்வளோ ரீச்சாக மக்கள்கிட்ட போய் சேரும். சில விஷயங்கள் பேசுவதற்கு தயக்கமாக இருக்கும்ல, கொஞ்சம் இதாக இருக்குமோ விரசமாக இருக்குமோ, அதை கூட கோபி சுதாகர் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருப்பாங்க. நிறைய இடங்களில் தூய்மை பணியாளர் இருக்க விஷயமா இருக்கட்டும், காதலர்ஸ் லவ்வர்ஸ் டேன்னு இந்த 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் பண்ணுற அலப்பறை, 90s கிட்ஸோட கொடுமை பரிதாபங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பேசக்கூடிய அந்த விஷயம் எல்லாத்தையும் நல்லா பண்ணுறாங்க. அது நாளுக்கு நாள் அவங்கள்ட்ட அந்த ஒரு சோசியல் அவேர்னஸ் இருக்குது அவங்களுடைய வீடியோவில். இப்போ விஜயினுடைய செய்கையெல்லாம் கண்டிப்பாக கோபி சுதாகர் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க விஜய் ரசிகராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த கட்சியினுடைய நடவடிக்கை இவர்களுடைய செயல்பாடுகள்லாம் கண்டிப்பாக, ஏன்னா அவங்க ஒரு ரேஷனல் தாட்டோடு தான் இருக்கிறாங்க. கோபி சுதாகர் சமூகத்தினுடைய அரசியல் பிரச்சனைகளை நல்லா உள்வாங்கிறாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி நடிகர்கள் ரசிகர்களுங்கிற பேரில் அவங்க பண்ணுற காமெடியெல்லாம், இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு கட்சி, விஜயை நம்ம ரொம்ப விமர்சிக்க வேணாங்கன்னு மரியாதைக்காண்டி தான் என் புருஷனை விட பிடிக்குங்கிறதுலேருந்து, என் குழந்தை செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு லேடி சொன்னது, என் புருஷன் பொண்டாட்டி எல்லாருக்கும் மாமனாருக்கு விஷம் வச்சு கொடுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து, என் பிள்ளை செத்தா சாகட்டும் விஜயை பார்க்க வந்தேன்னு, இதையெல்லாம் கோபி சுதாகர் நரேட் பண்ணி ஒன்று பண்ணால் காலி ஆயிடுவாங்க விஜய்க்கு. ஏன்னா கோபி சுதாகரில் பரிதாபங்களை வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கே போன மாதிரி. அதையும் பார்த்துக்கிட்டு விஜயை ஆதரிச்சாங்கன்னா அதுக்கு மேலே அவங்க லெவல் நம்ம அதுக்கு மேலே பேச முடியாது. அதனால் கோபி சுதாகர் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. அந்த சங்கீதா விவகாரத்தில் அவர் ரொம்ப ஒரு கீழ்மை நிலையில் அவர் செயல்பட்டுருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயம் இதெல்லாம் ரொம்ப அம்பலப்பட்டு போகுது. பாஜகவை விமர்சிக்காத தன்மை, பாஜகவுடன் கூட்டணியான்னு கேட்டால் இதுவரையும் இல்லைன்னு மறுக்காமல் அப்படியே அமைதியாக அப்படியே கடத்திக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் தான் பாஜகவோட கூட்டணி வைக்கலையே அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு எஸ்கேபிசம் உள்ள பார்ட்டி, ஒரு லைபிள் உள்ள பார்ட்டி இல்லை, ஒரு பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு பிரச்சனைனா ஓடி போவாங்க. சிபிஐ வழக்கு இவங்க போடலை, ஆனால் பாதிக்கப்பட்டவங்க பேரில் இவங்களே போட்டுக்கிட்டது. ஏதாவது பிரச்சனைனா பாதிக்கப்பட்டவங்கள மாட்டி விடுறது, தான் சொந்த கட்சி ரசிகர்களை மாட்டி விடுறது, சொந்த கட்சிக்காரனை காட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை மட்டுமே செய்யக்கூடிய அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலப்பட்டு வருகிறது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. திமுக, அதிமுக, பாமக, விசிக, காங்கிரஸ், பாஜக மாதிரி அரசியல் கட்டமைப்புள்ள கட்சி கிடையாது. ஒரு உதிரிகளாலும் ரசிகர்களாலும் நடத்தப்படுது. சக மனிதர் மீது எந்த நேசம், பாசம், உண்மை எதுவுமே கிடையாது. ஏதோ விஜய்ங்கிற ஒரு கடவுள், ஒரு பண்ணையார், ஒரு பாகுபலி, அவரால் தான் அந்த நாடு உயிப்பாகும், அவருக்காண்டி யார் வேணாலும் சாகலாம், அவருக்காண்டி நாங்கள் யாரை வேணாலும் கொல்லுவோங்கிற மாதிரி ஒரு வன்முறை கூட்டம் மாதிரி, ஒரு மாஃபியா கேங் மாதிரி உருவாகிட்டு வருது. இது கோபி சுதாகருக்கும் உறுத்தி இருக்குது. இது ரொம்ப ஆபத்தாச்சே தமிழ்நாட்டுக்கு. அதனால் தமிழ் மண்ணை நேசிக்கின்ற காரணத்தினால் அவங்க இந்த அரசியல் பெரும்பாலும் இப்போ பேசுகிறதில்ல. திமுக, பாமக, அதிமுக, சீமான் ஒருத்தரை விட மாட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கட்சியினர் மாதிரி மிமிக்ரி பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, அந்த பேட்டனையே இப்போ நிப்பாட்டிட்டு மக்களுடைய இந்த அன்றாட நடவடிக்கைகள், பண்டிகைகள், அவனுடைய துபாய் போகிற வேலை, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது வேறு வழி இல்லாமல் விஜய் கட்சியினுடைய இந்த செயல்பாடை அவங்களால விமர்சிக்காமல் இருக்க முடியல. ஒரு நல்ல ஒரு கலைஞன், படைப்பாளிக்கு இந்த மாதிரி சமூக அவலம் கொடூரத்தை தன்னுக்கான அங்கத மொழியிலேயாவது சொல்லி ஆகணும். அந்த நகைச்சுவையை, அந்த அரசியலை, விழிப்புணர்வை. அந்த வகையில் கோபி சுதாகரால் விஜயை விமர்சிக்காமல் இருக்க முடியல. அதனால் தனக்கே விமர்ஸ் டேவை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய இன்றைக்கி நிலையில், அவருடைய அரசியல் நிலை, அவர் யாருக்கு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் மீது வரக்கூடிய விமர்சனத்தெல்லாம் அழகாக எடுக்கவா கோர்க்கவாங்கிற மாதிரி கோர்த்து செமையாக பண்ணியிருக்காங்க. நீங்களும் அந்த விமன்ஸ் டே அந்த நிகழ்ச்சி பாருங்கள். அந்த இடத்துல விஜயை அழகாக சட்டையர் பண்ணியிருப்பாங்கங்கிறத நீங்கள் உணரலாம். இது மாதிரியான படைப்புகள் தொடர்ந்து வருவது மக்களை அரசியல்படுத்தும், விழிப்புணர்வை ஏற்படுத்தும், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது என்னுடைய அசாத்திய நம்பிக்கையாக இருக்குது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.